ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு இத பண்ணாதீங்க. ஏய்! எங்க எங்கத்துக்கு வெளிய தூக்கிட்டு போயிட்டு இருக்க? அப்புறம் 2 நாட்டுக்கு போர் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் பெட்ரோல் வாங்கி வைக்கணும்ல. ஆல்ரெடி ரூ. 200ங்கிறாங்க. 200 1000ங்கிறாங்க. டேய்! அதுக்கு இந்த சோறு இதுலயே எடுத்துட்டு போவ. இது சேஃப்டிக்கு தானா? சேஃப்டி கேன்ல போய் பெட்ரோல் வாங்க போறீல்ல. இந்த கேன் எத்தனை ஒரு 35 லிட்டர். ஓகேவா? இப்ப பங்க்ல வந்து பெட்ரோல் கிடையாது அப்படின்னு எங்கேயோ போர்டு போட்டுருக்காங்களா? இல்ல. கவர்மெண்ட்ல இருந்து பெட்ரோல் கிடைக்காதுன்னு சொன்னாங்களா? இல்ல. அப்ப நாம என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். பதட்டமாறாங்கன்னா நம்மளும் சேர்ந்து பதட்டப்படக்கூடாது. ஆர்ஓசிக்கு நம்மளாம் என்ன சொல்லணும்? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட்ல இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லணும். நீயே எடுத்து கேன தூக்கி பண்ணின, அப்புறம் பாக்குறவங்க என்ன நினைப்பா? ஐயோ பெட்ரோலுக்கு பிரச்சனை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. யாருமே மக்கள் நீங்க எல்லாரும் சொல்றேன், எல்லா கவர்மெண்ட்டும் சொல்றேன், கவர்மெண்ட் வந்து தயார் நிலையில தான் இருக்காங்க. பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் கிடைக்கும். தயவு செஞ்சு பெரிய பெரிய கேன் எல்லாம் போவீங்க. பெரிய கேன்ல போனோட பெட்ரோல் கொடுக்குறாங்கன்னா அப்ப பெட்ரோல் இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்க கேட்கறீங்கிறதுக்காக கொடுக்கல, அவங்களுக்கு சேல் ஆனா போதும்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், பெட்ரோல் யாரும் போய் வாங்கி வைக்காதீங்க, ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. அது ஒரு இடத்துல ஆபத்தும் கூட. பெட்ரோல் வீட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு வந்து எரிபொருள் வீட்டில் இருக்கும்போது ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. இது அன்பான வேண்டுகோள்.